ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜியான் ட்வின் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ஒரு ஹாட் ஸ்டான்க்கான ஒரு எஃப்எஃப்னு சொல்லிவிட்டு. நீங்கள் அடுத்தடுத்த எபிசோட் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவுக்கு 200 வியூஸ் அண்ட் 20 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடுறேன்டா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக கொதிக்குள்ளே போகலாம். நீங்கள் கிம் வாயான் இப்போ உங்கள் அப்பா அம்மாவோட சிமெண்ட்ரி கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்பா அம்மா, நீங்கள் என்னை விட்டு போய் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆக போகுது. பட் நீங்கள் இல்லாத குறைய என் அண்ணன் சின், அவனை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிமன், அந்த ஷார்ட்டி இருக்கான் பாருங்கள், அவன் தொல்லையே தாங்க முடியல. பார்த்துக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணுறான். இருந்தாலும் அவங்க இல்லைன்னா என் லைஃபே ரொம்ப போர் அடிக்கும். ஜிமின் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஜின் மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ அம்மா அப்பா. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரீஸியான இடம், செம்மையான கிளைமேட், கொடுத்து வச்சுருக்க வயன். அம்மா, அது யார்? நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பிரிட்ஜ் மேலே யாரோ நின்றுட்டுருக்காங்க. பட் பார்த்தா அவங்க அந்த பிரிட்ஜிலேருந்து குதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. யார்? ஒரு வேளை சூசைட்? நோ 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 நோ. அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக ஓடி போய் அவங்க பக்கத்தில் நிற்கிறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன காதுக்கு கேட்கலையா? வயான், என்ன பண்ணலாம்? யா, ஐடியா. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, நீங்களும் குதிக்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் யார்? எதுக்காக நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க? நீங்கள் எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் யார்? ஹலோ சார், சூசைட் பண்ணிக்கிறதுக்கு யாரோட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன? நான் கூப்பிட்டப்ப உங்களுக்கு காதலே விடல, அப்புறம் நான் மட்டும் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? சாரி, நீங்கள் கூப்பிட்டதை கவனிக்கலை. சரி, நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ண போகிறீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? அதை நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? சரி, ஓகே, ஒரு கண்டிஷன். நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ண வரீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்னோடய ரீசன் சொல்கிறேன். சரி, சொல்கிறேன். எனக்குன்னு அம்மா அப்பா யாருமே இல்லை. தனியாக இருந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துருச்சு. பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அழக்கூடம் என் கூட யாருமே இல்லை. ஆமாம், நீ எதுக்கு சாக போகிற? அதுவா, உங்களை மாதிரி தான் எனக்கும் யாரும் கிடையாது. என்னோடய அண்ணன் இருக்கான், பட் எங்கள் அண்ணன்கிட்ட நான் அவ்வளோ பேசுகிறதில்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன? வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கிறீங்களா? சாரி, நான் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் கேட்கல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான் தான். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்னை பார்த்தா போதும், வேறு எதுவுமே வேணாம். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கூட இதுக்காக வரணும்? இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாமே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி வரேன். அப்புறம் 2 பேருமே நடந்து போகிறீங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன? வாங்க போங்க அப்படிலாம் வேணாம். என்னோடய பேர் ஜங்குக். நீ ஜங்குக்னே கூப்பிடலாம். ஓ, ஜங்குக். உங்களோட பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ஷார்ட்டாக சுருக்கி ஜேகேன்னு கூப்பிடா? ஓகே, கூப்பிட்டுக்கோ.
சரி, என்னோடய வீடு இதுதான், வாங்க. அதுக்கப்புறம் ஜேகேக்கு உங்கள் பக்கத்து ரூம் கொடுக்குறீங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம். ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலான்னு. சரி சரி, நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு எதுவும் வேணாம், பசிக்கல. ஓகே சரி, என்னோடய ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதாவது வேணும்னா நீங்கள் என்ன குரல் கொடுத்தா போதும், நான் வந்துடுறேன். சரியா? சரி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் தூங்கிட்டீங்க. அப்படியே மார்னிங் ஆகுது. செம்மையான தூக்கம். ஆமாம், நைட்டு அந்த பையன் சரி, இப்போ எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம். நீங்கள் போய் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கா? சரி. ஜேகே ஜேகே, நீங்கள் எழுப்புறீங்க, பட் அவன்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜேகே ஜேகே எழுந்துரு. ஜேகே ஜேகே கிட்ட எந்த அசைவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜேகே லைட்டாக திருப்புறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது. ஜேகே கையில் கிழிச்சிருக்கு. கத்தியில் பிளட் அதிகமாக லாஸ் ஆகிருக்கு. நோ 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 ஷிட். அதுக்கப்புறம் எங்கள் கை தாங்கள ஜேகேவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. காரில் தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின்க்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிமின், சொல்லுடி. ஜிமின் எங்கே இருக்க? எங்கே இருப்பான்? உன் மாமியார் வீட்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் தான். சொல்லு. டி, நீ எங்கே இருந்தாலும் நம்ம பார்க் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு. எதுக்குடி? என்னாச்சு உனக்கு? வாடான்னு சொன்னேன். சரி சரி வரேன், வெய். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறீங்க. ஒன்றாக்கக்கூடாது கடவுளே, உனக்கு ஒன்றாக்கக்கூடாது. ஏன்டா இப்படி பண்ணுற? நீ சாகக்கூடாது தானே? நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னை அங்கேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் எதாகக்கூடாது. அப்போ கரெக்டாக ஜிமின் வராரு. வயன், என்னாச்சு? திடீர்னு பதட்டமாக இங்கே கூப்பிட்டேன். ஜிமின், நான் நேற்று ஒருத்தவங்க சூசைட். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. என்னடி பண்ணியிருக்க? முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி நீ வீட்டுக்கு கொண்டு வர? ஜிமின், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ப்ளீஸ். அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தேன். சரி, இப்போ என்ன பண்ணுறான் அவன்? தோ ஹாஸ்பிட்டலில் தான், உள்ள ரூமில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் டாக்டர் வந்து ஜிமின்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் யார்? என்னோடய பிரதர் தான். ஓகே. இப்போ பரவாயில்லையா? ஓகே பரவாயில்ல, நீங்கள் போய் பார்க்கலாம். பட் ரொம்ப அந்த ரிஸ்ட்டுக்கிட்ட ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். வயன், ஜிமின் நீ போய் உள்ளே போய் பாரு. ஜிமின், போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும். சரி. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. ஜேகே கண்முழிச்சு உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அறிவு இருக்கா உனக்கு? பலார்னு ஒரு அறை தான் ஜேகேக்கு. கண்ணை செவந்துடுது. அப்படியே ஜேகே கண்ணு கலங்குது. அறிவு இருக்காடா உனக்கு? உனக்கு கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து காப்பாற்றினா கையெடுத்துட்டு சாக பார்க்குறிய நீ? அறிவில்லையா உனக்கு? ஏன்ட்டு அப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுற? உயிர்னா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? ஒரு தடவை போனால் அது திரும்ப வராது. நீ நினச்சாலும் அது வராது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா என் கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்போ நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குறேன். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. நான் உன்னை பார்த்தால கூட நீ என்ன பார்க்கல. இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி முடிக்காத, நீ எக்கேடாது கெட்டுப்போ. அதுக்கப்புறம் நீங்கள் கோவத்தில் கத்திட்டு அந்த பக்கம் போகலான்னு பார்க்குறீங்க இந்த ரூமை விட்டு. ஜேகே உங்களை ரிஸ்ட்டை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு. எனக்கு தனியாக இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குவேன். அதனால தான் என்னை இப்படி பண்ணேன். என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜேகே நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் நான் இருக்கேன்ல. நீ இருப்பியா வேன்? நீ இருப்பியா? நான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜேகேவும் அழுதுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹக் பண்ணி டேப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவர் பின்னாடி. சாரி வேன், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, எப்போது நம்ம வீட்டுக்கு போகலாம்? அதுவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிஸ்சார்ஜ் பேப்பர் ஜிமின் வாங்கிட்டு வந்துடுவான். ஜிமின்? அதுவா, என்னோடய ஃப்ரெண்ட். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஜிமின், வந்துட்டேன்டி. ஜிமின், இது ஜேகே. ஹலோ ஜேகே. ஹாய். எதுக்கு இந்த மாதிரி சூசைட்லாம்? சாரி, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, அதனால தான். டிப்ரெஷனாக இருந்தால் செத்துடலாமா? அதுதான் சொல்யூஷனா? பை த வே, ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர். நீ எதாக இருந்தாலும் எங்கள் 2 பேர்ட்டையும் சொல்லலாம். நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? டீல்? ஹைஃபை படி. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. வேன், நீ ஜேகேவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. எனக்கு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸில் கால் வந்துச்சு, இப்போ நான் போகணும். ஓகே ஜிமன், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. பாய் ஜங்கு, பாய். அதுக்கப்புறம் ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜேகே கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்லை வேணாம், இரு, நான் உனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் சூப்பும் ராமியானும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே, இந்தா. அதுக்கப்புறம் ஜேகேயோட கையை நீங்கள் பார்க்குறீங்க. சாரி, இரு, நானே ஊட்டி விட்றேன். இல்லை வேணாம், உனக்கு எதுக்கு ஸ்ட்ரெஸ் இது பண்ண? இதில் என்ன இருக்குது? நானே உனக்கு ஊட்டி விட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஊட்டி விட்றீங்க. ஜேகே உங்களை மட்டுமே பார்த்துட்டே இருக்காரு. என்னையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடு. அதுக்கப்புறம் நீங்களும் ஊட்டி விட்றீங்க. ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடுறாரு. சரி, இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கதவை சாத்திட்டு வெளில போகிறீங்க. ஒரு வேளை திரும்பியும் சூசைட் ஏதோ பண்ண ட்ரை பண்ணானா என்ன பண்ணுறது? சரி, திருப்பி நீங்கள் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன வயன், என்னாச்சு? ஜேகே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன ப்ராமிஸ்? திருப்பி நீ சூசைட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. வயன், நான் தான் சொன்னல அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. ஜேகே, இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி, ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. திருப்பியும் கதை சாத்திட்டு வெளில போகிறீங்க. இவனை நம்பலாமா? இப்போ என்ன பண்ணுறது? என் ரூமில் எப்படி அவன் தப்பாக நினச்சிட்டானா? சரி, அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. வயன், உனக்கு என்ன ஆச்சு? ஜேகே, உனக்கு கேட்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன, நீங்கள் என் ரூமில் வந்து படுத்துக்கிறீங்களா? வாட்? தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் என் ரூமில் வந்து படுத்துக்கோங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வயன், என்ன கேள்வி? அஃப்கோர்ஸ் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன, வாங்க. ஜேகே கொண்டாடி யோசிச்சுட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே உங்கள் ரூம்லலாம் போகிறீங்க. இந்த பக்கம் நீ படுத்துக்கோ, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். 2 பேருக்கும் நடுவில் தலைக்காணி வைக்கிறீங்க. ஓகே, குட் நைட். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லாவே தூங்குறீங்க. ஒரு 1 o'clock இருக்கும். ஜேகே பேரண்டு படுக்கும்போது உங்கள் மேலே கைப்படுது. யார்? ஜேகே தூக்கத்தில் அவங்க மேலே கை போட்டிருப்பாரு. திடீர்னு உங்கள் ஹார்ட் பீட் அதிகமாகுது. ஏன்னா இது புதுசாக ஒரு ஃபீலிங். வயன், கண்ட்ரோல்.
அதுக்கப்புறம் பொறுமையாக ஜேக்கு கையெடுத்து அவர் மேலே வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே போயிடுது. அப்படியே எழுந்து ஜேக்கு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவள் குழந்த மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ண போல் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டைம் போகிறதே தெரியல. இவ்வளோ நாள் எங்கடா இருந்த? இவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக எந்த பையனையும் நான் இது வரையும் பார்க்கல. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே அறியாமல் நீங்கள் போய் ஜேக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஓகே, நாம இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க. பாய், அமேசாங்க.